நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி பற்றி ஒரு சிறு கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு அந்த பையனை யாரும் தெரியாது, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணை யாருன்னே தெரியாது. ஒரு நாள் அந்த பையன் ஒரு யூடியூபர். அவன் ஒரு அண்ணா தங்கச்சி பற்றிய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கிறான். இந்த பொண்ணுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளோட ஸ்கூல் லைஃப்பில் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அண்ணா இருக்கிறதுனால அந்த அண்ணாவை பற்றி நிறைய சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு அண்ணா இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு இவங்க போடுற வீடியோ, இந்த பையன் போடுற வீடியோ எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பித்தான். அந்த பையனும் அண்ணா தங்கச்சி பற்றிய வீடியோவாக போட்டுகிட்டே இருந்தான். இந்த பொண்ணு என்னாச்சு, இந்த பொண்ணு கமெண்ட் பண்ண ஆரம்பித்தான். அவங்களோட வீடியோவை பார்த்துட்டு எனக்கு அண்ணா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸாக கமெண்ட் பண்ண ஆரம்பித்தான். கமெண்ட் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, இந்த பொண்ணும் அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பித்தோடனே 2 பேரும் ஒரு நாள் என்ன ஆகிட்டாங்க, அண்ணா தங்கச்சி மாதிரி மாறிட்டாங்க. கொஞ்ச நாள் பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு 10 months கிட்ட அவங்க 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணுக்கு அண்ணா இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் இப்போ ஒரு அண்ணா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோடு அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். அந்த பையனும் இவளை அந்த பையனுக்கும் தங்கச்சி இல்லாததுனால இந்த பொண்ணை என்னது தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் என்ன பேச ஆரம்பித்தான். இந்த பொண்ணுக்கு அந்த அண்ணானா ரொம்ப பிடிக்கும். அந்த பையனுக்கும் இந்த தங்கச்சி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் 2 பேரும் ரொம்ப நல்லா பாசமாக பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு டெய்லி என்னென்ன நடக்குதோ அவங்க அண்ணா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. என்னெல்லாம் அந்த டே ஃபுல்லாக என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த அண்ணா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி ஒரு 10 months போச்சு. ஒரு 10 மாதம் போனதுக்கப்புறம் அந்த பையனும் அந்த பொண்ணும் நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கிறாங்க. யோசிச்சோடனே அந்த அண்ணாவும் என்ன பண்ண, சரி நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தங்கச்சியும் சரி நானும் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் அந்த பிளேஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணோன்னே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ணாவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடே அந்த பொண்ணு என்ன பண்ணால் அந்த இடத்துக்கு போக ஆரம்பித்தான். போய்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டா, அந்த பொண்ணு ஒரு இடத்துல அவங்க சொன்ன இடத்துக்கு இறங்கிட்டான். இறங்குனதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த பையனும் இந்த பையனுக்கு அந்த பொண்ணு கால் பண்ணி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறான். அந்த பையன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. இந்த பொண்ணும் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த அண்ணாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த அண்ணா ஃபோன் பண்ணிவிட்டு நான் இறங்கிட்டேன், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த பொண்ணும் அதே இடத்துல தான் இருக்கிறான். ஆனால் என்னாச்சு, இவங்க 2 பேரும்னா ஆப்போசிட்டாக இறங்கியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு அந்த அண்ணா சொல்கிறாங்க, நீ அங்கேயே இரு, நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இந்த தங்கச்சி என்ன பண்ணுறா, இல்லை நீங்கள் அங்கேயே இருங்க, நான் உங்களை தேடி வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திச்சோடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க அண்ணாவை பார்த்துட்டா. 10 மாதம் கழிச்சு அவங்க அண்ணா பார்த்துட்டா அப்படிங்கிற ஹாப்பினஸில் அந்த அண்ணாவோட ஃபேஸை உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறான். அப்புறம் 2 பேரும் கிளம்பி வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் 2 பேரும் ஏறி போகிறாங்க. அந்த அண்ணாவுக்கு அந்த ஊர் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அந்த அண்ணாவுக்கு எங்கே போகணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த பொண்ணுக்கு எங்கே போகலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த அண்ணாவுக்கு தெரியாதனால இந்த பொண்ணு ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவும் தங்கச்சியும் என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினில் 2 பேரும் போகிறாங்க. ட்ரெயினில் போகிற அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணுறா, அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கிறப்ப அந்த அண்ணாவோட மூஞ்சியை பார்த்துட்டே இருக்கிறான். ஏன்னா அவளுக்கு அவளோட சின்ன வயசுலேருந்து அண்ணாவை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாள். அவளுக்கு அண்ணா இல்லைன்னு